தற்போதைய அண்மை செய்தி. 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு அப்பள்ளியின் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கரன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கரன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. குறிப்பா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் பாதிக்கப்பட்ட மாணவன் அந்த பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியரின் மகன் திருமணத்திற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பள்ளியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்திற்கு சென்றுள்ளார். அன்று இரவு மாணவனை அதே பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணி செய்து வருபவர் மாணவனை அழைத்து திருமண மண்டபத்தில் உள்ள கழிப்பறைக்கு அழைத்து சென்று 3 முறை பாலியல் ரீதியாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த மாணவன் இதில் பாதிக்கப்பட்ட மாணவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளதாக தெரிகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவன் தலைமை ஆசிரியரிடம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் நடந்ததை கூறிய நிலையில் அவர் அந்த ஆசிரியரின் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் எனவும் மேலும் தற்போது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. இதனால் விரக்தி அடைந்த மாணவன் தனது பெற்றோர்களிடம் கூறிய நிலையில் பெற்றோர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பள்ளியில் தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டுள்ளனர். அப்பொழுது தலைமை ஆசிரியர் 1 மாதம் காத்திருக்கும்படியும் மேலும் இது தொடர்பாக வெளியில் யாரிடமும் பேச வேண்டாம் என்று தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் மாணவன் யாரிடமும் பேசாமல் மௌனம் சாதித்ததாகவும் மேலும் பித்து பிடித்தது போல் ஊர் சுற்றி இருந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் மாணவன் விரக்தி அடைந்த நிலையில் வீட்டின் அருகே உள்ள புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாக தெரிகிறது. இதனை கண்ட பெற்றோர் மாணவனை மீட்டு இன்று காலை உறவினர்களுடன் பள்ளியின் முன்பு குவிந்த நிலையில் மாணவனுக்கு உரிய விசாரணை வேண்டும் என்று முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து காவேரிப்பட்டினம் போலீசார் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கிருஷ்ணகிரி காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அங்கு ஆசிரியரிடம் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பள்ளியின் முன்பு உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் குவிந்து வரும் சூழ்நிலையில் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.